சகோதரர்களே, ரசூலுல்லாஹுடைய மென்மையையும் அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் அவர்கள் பார்த்தார்கள். எனவே அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார்கள் என்பதற்கு அல்லாஹு தஆலா சாட்சியாக குர்ஆனிலே சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மக்கள் உள்ளத்தை புரிந்து செயல்படுகிற தன்மை வர வேண்டும். அதனால தான் நான் சொன்னேன், குடும்ப வாழ்க்கையிலும் சரி, கணவன் மனைவி வாழ்க்கையிலும் சரி, வாப்பா அம்மா ஏனைய உறவுகளோடும் சரி, இந்த புரிந்துணர்வு அவசியமானது. அன்புக்குரிய சகோதரர்களே, வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது கூட எங்களோட வாப்பா எங்களோட அம்மா இவர்கள் சில விடயங்களை சொல்வார்கள், சில விடயங்களை நாங்களா புரிந்து கொள்ளணும். அவங்க எதிர்பார்ப்பாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க. வாப்பாட்டு நீங்க 10,000 ரூபாய் கொடுத்து போட்டு வாப்பா போதுமான்னு கேட்டா போதுமென்று சொல்லுவாரு, ஆனா மனசு சொல்லும் இன்னொரு 5,000 ரூபாய் தான் நல்ல மீன், ஆனா கேட்க மாட்டார். வாப்பாவை ஒரு மகன் புரிந்து கொள்வதில் தான் வெற்றி இருக்கிறது. அந்த புரிந்துணர்வு இருக்கிறதே, பாப்பாக்கு இந்த நேரத்தில் நான் அவருக்கு 15,000 ரூபாய் தேவைப்படுதா, என்னால் முடியுமான அளவு இவருக்கு நான் உதவி செய்வேன். 15,000 தேவைப்பட்டால் நான் 20,000மோ 30,000மோ மேலதிகமாக கொடுப்பேன்டா. முதலாவது கொடுப்பது, கைக்கு கொடுப்பது, நாம் புரிந்து கொண்டு கொடுப்பது, உள்ளத்துக்கு கொடுப்பது. உள்ளத்துக்கு கொடுக்கின்ற அந்த நாம் கொடுக்கிற தர்மம் சதக்கா இருக்கிறதே, அதுதான் உள்ளத்தில இருந்து பிரார்த்தனையையும் அன்பையும் ஆழமான புரிதலையும் ஆழமான அன்பையும் வெளிப்படுத்தும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் தந்தை தாய்க்கு ஒரு தேவை வருது, மகன் இப்படி எனக்கு சோம் இல்லை, எனக்கு இவ்வளவு பணம் தேவைண்டால் நீங்க 10,000 தான் தேவைப்படுது என்று நினைச்சால் உங்களோட வசதி கேட்ப. சில பொழுது முடியாம இருக்கு, நாங்களே வறுமையில் இருக்கிறோம்டா, உங்களோட வசதி கேட்ப. நல்லா இருக்குதா தாய் தந்தையர்கள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 10,000 தாய்க்கு தேவைண்டா, தாய் கேட்கிறது 10,000 எப்பொழுது 3,000மோ 10,000மோ நீங்கள் கூடுதலாக கொடுங்க. அது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து நீங்கள் உள்ளத்துக்கு கொடுக்கின்ற ஒன்று, உள்ளத்தோடு உரையாடுகிற ஒன்று, அது இதயத்தில் இருக்கிற அந்த மொழியை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் அன்பு நீடிக்கும், அன்பு நிலைக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற நேரம் யகூதிகள் வந்தாங்க. யகூதிகள் வந்து ஆயிஷானை பக்கத்தில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிற நேரம் யகூதிகள் வந்து சொன்னாங்க, அஸ்ஸாமு அலைக்க, அஸ்ஸாமு அலைக்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தான் நம்ம சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்டா என்ன கருத்து சொல்லுங்க? அல்லாஹ் அவங்களுக்கு சாந்திய சமாதானத்தை உண்டாக்குவானாக. யூதர்கள் வந்தாங்க, வந்து சொன்னாங்க அஸ்ஸாமு அலைக்க அப்படின்னாங்க. ஆயிஷா நாய்க்கு இது விளங்கிட்டுது, அவங்க தான் அந்த ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. ஆயிஷா நாய்க்கு விளங்கிட்டு இவங்க சொன்னது அஸ்ஸலாமு அலைக்க அல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்ல இல்லை. இவங்க ரசூலுல்லாஹ்க்கு சொல்றாங்க, உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், அழிவு உண்டாகட்டும். யாரை பார்த்து சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து. ஆயிஷா நாய் கோபம் வந்துட்டு, கணவன் தானே. உடனே ஆயிஷா நாய் சொன்னாங்க, அஸ்ஸாமு அலைக்க வல்லஅனா, அதாவது அலைக்க ஸாமு வல்லஅனாங்க, அலைக்க ஸாமு வல்லஅனா, உங்களுக்கு தான் நாசம் அழிவு எல்லாம் உங்களுக்கு தான் உண்டாகட்டும் திருப்பி சொன்னாங்க. மாத்தி அதே பதில மேலதிகமாக சேர்த்து சொன்னாங்க, அலைக்க ஸாமு வல்லஅனா, உனக்கு நாசம் அழிவு மரணம் உண்டாகட்டும் சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி சொன்னாங்க, ஆயிஷா ஆயிஷாவே கொஞ்சம் பொறுமையாயிருங்க, அல்லாஹ் மென்மையானவன், மென்மையா நடந்து கொள்ளுங்க, அல்லாஹ் மென்மையை விரும்புகிறான். அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மென்மையை சொல்லி கொடுக்கிறார்கள். மென்மையா நடந்து கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஹதீஸ்ல சொல்றாங்க, இன்னல்லாஹ ரஃபீக் யுஹிப்பு ரிஃப்க, அல்லாஹ் தஆலா மென்மையானவன், மென்மையை விரும்புகிறான். ஆயிஷா நீங்க மென்மையாக நடந்து கொள்ளுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவப்படுத்துறாங்க. உண்மையிலேயே ஆயிஷா நாய் சொன்னது சட்டத்தின் அடிப்படையில் தவறு கிடையாது, அவங்களா சொல்ல இல்லை, ரசூலுல்லாஹ்க்கு அவங்க சொன்ன பொழுது அவங்க திருப்பி சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலும் சொல்றாங்க, நீங்க மென்மையை கடைப்பிடிங்க. ஏன் இந்த இடத்துல நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்டா, அவங்க அப்படி சொல்லிட்டாங்களா, நானும் அலைக்கு அப்படி திருப்பி சொல்லிட்டேன், நாங்க மேலதிகமா அளவு கடந்து போக தேவையில்லை, அவங்க சொன்னதை நான் திருப்பி சொல்லிட்டேன், நீங்க அதிகமா கோவப்பட்டு மேலதிகமா வார்த்தைகளை சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சில இடங்கள்ல பக்குவப்படுத்தினார்கள். அந்த பக்குவப்படுத்துவதற்கு அவர்களிடத்துல உள்ளத்துல இருந்தது புரிந்துணர்வு, அவர்கள் நடந்து கொண்ட முறை மென்மை. புரிந்துணர்வு இருந்தால் மென்மை வெளிப்படும். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிறீங்கன்னா, யூதர்களை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே, எந்த இடத்திலும் முஸ்லீம்களுக்கு அவங்க ஆதரவாக இருக்க மாட்டார்கள், பெரும்பாலும் ஆதரவாக இருக்க மாட்டாங்க. எல்லா இடத்திலையுமே எனக்கு கூட இப்படி சொல்றாங்க, எனவே நீங்க அதை புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க அதிகமாக அளவுக்கு அதிகமாக நீங்க சொல்லிவிடாதீர்கள் என்று அந்த மென்மையையும் சொல்லி கொடுக்கிறார்கள். இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது குடும்ப வாழ்க்கையில் இந்த புரிந்துணர்வையும் மென்மையையும் அதிகமாக பேணி இருக்கிறார்கள், அதிகமாக கடைபிடித்திருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் சில சந்தர்ப்பங்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வயசு இப்படி,
அந்த வயசுக்கேற்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட முறை, விளையாட்டு போட்டி நடக்குது, எத்தியோப்பியர்கள் ஹபஷா அவர்கள் ஈட்டி எறிந்து விளையாடுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வயசை கவனிச்சு, ஆயிஷா நீங்க பார்க்குறீங்க, நீங்க பார்த்தது போதுமா 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 என்று கேட்டு அவர்களுடைய ஆசை, ஆயிஷா ரலியல்லாஹுடைய ஆசை முடியும் வரை காட்டிக்கொண்டே பார்க்க சொல்லி கொண்டிருந்தார்கள், பார்க்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல போதும், பார்த்து வாங்க வீட்டுக்கு போவோம், அல்லது வீட்டுக்கு முன்னுக்கு தான் இருந்து பார்க்குறாங்க, வாங்க போதும் உள்ளுக்கு போங்க அப்படின்னு அவங்க சொல்ல இல்லை. காரணம் என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டார்கள். எனவே இந்த ஒரு பக்குவம் எங்க இடத்துல வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில நீங்க எல்லா இடத்துலையுமே சஹாபாக்களோட நடந்து கொள்ற முறையும் இதுதான், புரிந்துணர்வு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில விஷயத்துல, அதே மாதிரி சஹாபாக்களோட நடந்து கொள்ற விதத்துல பாருங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில இருக்கிறாங்க. மஸ்ஜித் நபவியில இருக்கிற நேரம் சஹாபாக்களும் உட்கார்ந்து தான் இருந்தாங்க. ஒரு மனிதர் வெளியில இருந்து வந்தார். வந்து பள்ளியில் அப்படியே அவர பாட்டுக்கு வந்தாரு, திடீர்னு உட்கார்ந்தார் ஒரு மூலையில, சிறுநீர் கழிக்க ஆரம்பிச்சிட்டார். எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய மாளிகையில அதை அசுத்தப்படுத்துறது எவ்வளோ ஒரு மோசமான செயல். இப்போ சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அப்படியே எழும்புனாங்க அவரை பிடிக்கிறதுக்கு. எழும்பி அவரை பிடிச்சி அவரை தண்டிப்பதற்காக எழும்பி ஓடுற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பொறுமையாயிருங்க, விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை விட்டுட்டாங்க, பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. சஹாபாக்கள் நீங்க போவானாம், அவரை பிடிக்க வேணாம், அவர் சிறுநீர் கழிக்கட்டும், அப்படியே விட்டுருங்கண்டாங்க. அப்படியே சஹாபாக்கள் உட்கார்ந்துட்டாங்க. இப்போ அவர் சிறுநீர் கழிச்சிட்டு போற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை புத்திமதி சொல்லி கொடுக்குறாங்க. சஹாபாக்கள்ட்ட சொன்னாங்க, இப்போ ஒரு வாளி தண்ணியை ஊத்துங்க, அதை சுத்தமாக்கிருங்க. இப்ப நீங்க ஓடி போக, அவர் நீங்க ஓடி போறதை பார்த்து அவர் எழும்பி ஓட ஆரம்பிச்சா ஒரு இடத்துல தான் நஜீஸ். இப்ப அவர் ஓட ஆரம்பிச்சா பள்ளி முழுக்க நஜீஸ் ஆயிரும். அதே மாதிரி நீங்க பிடிச்சி அடிக்க போன அவருக்கு ஒன்றும் தெரியாம வந்து செய்யறாரு, தெரியாம வந்து செய்யறவரை போட்டு அடிச்சால் அல்லது அவரை தண்டிச்சால். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் செய்த தவறுக்கு பின்னால் உள்ள நியாயத்தை புரிந்தார்கள். அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்க கடினமானவர்களாக அனுப்பப்படவில்லை, மென்மையானவர்களாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். மக்களுக்கு மென்மையாக ரிஃப்கோடு நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த புரிந்துணர்வு இருந்தால்தான் இந்த மென்மை என்ற குணமே வரும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த இடத்துல சஹாபாக்கள் பார்த்த பார்வை வேறு, ரசூல்லா பார்த்த பார்வை வேறு. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவ்லிக். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் லின்த லஹும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நீங்க அந்த சஹாபாக்களோடு மென்மையாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவ்லிக், நீங்கள் கடின சுபாவமுடையவராக, கடின சித்தமுடையவராக, கடுகடுப்பானவராக நீங்கள் நடந்து கொண்டால் அவர்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடியிருப்பார்கள். எனவே அவங்களை மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மென்மையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டதனால், சஹாபாக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டதனால் அவர்களை சூழ்ந்து இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் சூழ இருந்த காரணத்தை அல்லாஹ் சொல்கிற பொழுது மென்மை. அதனால் அவர்கள் சஹாபாக்களை புரிந்து கொண்டார்கள். சுமாமத் இப்னு உசால் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கட்டி வைக்கப்படுறார் மஸ்ஜித் நபவியில. அவருக்கு எந்த ஒரு பெரிய தண்டனை கொடுக்கப்பட இல்லை, சிறை கைதியா பிடிக்கப்பட்டு கட்டி வைக்கப்படுகிறார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் போகுது. இப்ப அவருடைய தண்டனை முடிஞ்சு அவுத்து விடப்படுகிறார். வெளியே போயிட்டு குளிச்சுட்டு வந்து சொல்றார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப அவர் பள்ளிக்குள்ள எதை பார்த்தார்? பள்ளிக்குள்ள எதை பார்த்தார்? சிறை கைதியா பிடிக்கப்படுறாரு, நான் தண்டிக்கப்படுவேன், கொலை செய்யப்படுவேன் நினைக்கிறாரு. ஆனா 2-3 நாள் பள்ளிக்குள்ள இருந்தார். பள்ளிக்குள்ள இருக்கிற நடக்கிற செயல்பாடுகளை பார்த்தார். அவுத்து விட்ட உடனே காபிர்களோட போய் சேர்ந்து கொள்வார், அப்படித்தான் மக்கள் நினைப்பாங்க. ஆனா வெளியே போனார், குளித்து விட்டு வந்தார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னார். அன்புக்குரிய